தாப்பமும் ப்ரிக்கோலி கறியும் செய்கிறேன். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சிட்டேன். கடாய் அடுப்பில் வச்சோடனே பட்டை லவங்கம் ஆட் பண்ணிட்டேன். பட்டை லவங்கம் ஆட் பண்ணோடனே அதில் சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். சீரகம் ஆட் பண்ணோடனே சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கல்லுப்பு போட்டாச்சு. இப்போ வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. அது வதக்கினதுக்கப்புறம் தக்காளி 3 தக்காளி நல்லா பேஸ்ட் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதங்கியாச்சு. இப்போ இதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மஞ்சாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கனம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் இந்த ஆயிலே வதங்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் அந்த ப்ரக்கோலி எடுத்து போட்டுக்கலாம். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவு வதக்கியாச்சு. இப்போ இதில் ப்ரக்கோலி எடுத்து போட்டுக்கலாம். அதை நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா ப்ரக்கோலி மசாலாவும் நல்லா வதக்கி விட்டோம்னா நல்லா மசாலா இறங்கிடும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னா ப்ரக்கோலி கறி ரெடி ஆகிடும். ப்ரக்கோலி கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொடி ஊத்தாப்பம், அதுக்கு ஊத்தாப்பத்தை ஊற்றி வச்சாச்சு. அதை திருப்பிக்கலாம். லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி வேர்க்கடலை பிரியாணி ரெடி பண்ணுறேன். அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். குக்கர் சூடானோடனே பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலைலாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டாரு மராட்டி மூத்தி அப்புறம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அந்த ஆயிலே இது பண்ணிக்கிறேன். இப்போ அது நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணி இது வதங்குற அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோடனே அந்த இஞ்சி பூண்டில் சீரகம் சோம்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். அதை போட்டு நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போடுறது எனக்கு ஃப்ரை பண்ண போகிறேன். அது கடாய் வச்சாச்சு. ஆயில் போட்டாச்சு. கடுகும் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ அதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் போட்டோடனே இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது வதக்கலாம். நல்லா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். புதினா கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி போட்டிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வதக்கலாம். நல்லா வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இதில் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வேர்க்கடலை இது ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஸ்பூன் கனம் மசாலா. இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் தயிரும் சேர்த்தாச்சு. இப்போது 1 அழாக்கு அரிசினா 3 அழாக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா இதுவாகிடுச்சு. மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஆகிடுச்சு. நல்லா சூடாக உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா ரெடி ஆகிடுச்சு. கடலை பிரியாணி நம்ம தண்ணி வச்சுல அது நல்லா கொச்சி வந்துடுச்சு. இப்போ இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் வச்சிடலாம். வேர்க்கடலை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள்.